हुकुम टाइगर का हुकुम. ஆமா, செம்மையான பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம இன்னொரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஆமா, சஜிதா இருக்க ஜனாபா பசங்கனாலே அவங்களுக்கு தமிழ் பேச வராது, கலாச்சாரம் பத்தி தெரியாதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கே. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆமா கவின், இந்த டிஜிட்டல் உலகத்துல குழந்தைங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கிறதும் புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நம்ம 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்னைக்கு அதை உடைச்சு காட்ட போறாங்க. அதுவும் புறநானூற்று படை அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் தலைப்போட வராங்களே. புறநானூறுனா நம்ம தமிழர்களோட வீரம், ஈகை, பண்பாடு எல்லாத்தையும் பரிசாக்குகிற ஒரு பொக்கிஷம் இல்லையா? மிக சரியாய் சொன்னாய். நம்ம அடையாளத்தையும் மொழியையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும்னு இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி ஒரு அருமையான நாடகம் தயார் பண்ணிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. கஷ்டமான தமிழ்ல ஒதுக்கி போகாம நம்முடைய வேதனை தேடி போற இவர்களோட முயற்சி பாராட்டுக்குரியது. கண்டிப்பா இது வெறும் நாடகம் இல்லை, நம்ம தமிழ் பண்பாட்டை காக்க புறப்பட்ட ஒரு விழிப்புணர்வு படை. சரி, இப்போ லேட் பண்ணாம அந்த புறநானூற்று படைய மேடை கலைக்கலாமா? இதோ நம் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வராங்க 7ஆம் வகுப்பு மாணவர்களின் புறநானூற்று படை. எல்லாரும் உங்க அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. 1 2 3 4 5 6. என்ன சொன்னீங்க? 6 7 டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சமாளிச்சிருக்கீங்க. ஏன் சார், உங்களுக்கு தான் தெரியுமே, கிரேட் 7 எப்பவுமே அக்கா மாசுதான். உலகம் முழுவதும் தமிழ் மொழி எவ்வாறு பரவியதுங்கிறத பற்றி ஃபேக்ட் எழுதிட்டு சொன்னாங்க. அதை எழுதினீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தமிழை பேச்சு வடிவமாகவும் எழுத்து வடிவமாகவும் சொல்லித்தராங்க. நிறைய ஆங்கிலம் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள்ல இருந்து பெறப்பட்டது. எடுத்துக்காட்டு கேட்டமரான் கட்டுமரம், மேங்கோ மாங்கா, கறி கறி. கனடால ஜனவரி மாதத்தை தமிழ் பாரம்பரிய மாதமாக கொண்டாடுறாங்க. தாய்லாந்து விமான நிலையத்திற்கு தமிழ சரணம் பூமியில பெயர் பெற்றிருக்காங்க. சிங்கப்பூரில் அதிகாரப்பூர்வ மொழியாக தமிழ் இருக்கிறது. அது இலக்கியாத
நாடு தமிழுக்கான புகழப்பாடு. காடு இல்லாத தேசத்தில மேகம் நீராகுமா, குறியும் இல்லாம கனவும் இல்லாம விடியல் உண்டாகுமா. உஞ்சி குமரன் நிலையாகி முல்லை கொடியாகி பாலை படையாகி மருத நிலமோடு நெல்லாடி நெய்தல் கடலாடி தமிழன் நிலமாகி தலையிட நாட்டோட நன்றின எதிர்ப்பட்டை ஆண்டாய் தலைமையில் இருந்தது ஒரு பட்டை சரித்திரம் அறையட்டும் தமிழனின் தனி கதை தலைமுறை அறிந்திட எழுது எடுத்துரை ஆஹா, நீங்க எல்லாரும் தமிழ் பத்தி இப்படி பேசும்போது எனக்கு நேசிக்கு. அப்படின்னா ஏன் சார் யாரு ஹீரோ? கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. யாரு hero? நான் பிறந்து வளர்ந்தது இந்தியா, அதிக வாய்ப்பு தந்தது அமெரிக்கா. இதுக்கு தான் நீங்கள் எல்லா பேரண்ட்ஸும் தமிழ் ஸ்கூலில் வாலண்டியர் பண்ணி தமிழ் வளர்க்க ட்ரை பண்ணுறீங்களா? உங்க ஜெனரேஷனுக்கு நாங்க பார்த்துருக்கோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன். அதில் நிறைய ஃபன் கேம், அதுக்கப்புறம் ட்ரிவியா தமிழை பற்றி போட்டு தமிழை ஃபன்னாக கற்றுக் கொடுப்பேன். எங்க புறநானூறு படை யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க ரெடியா? தமிழா தமிழா நாடும் நம் நாடே. உனக்குள்ள இந்திய ரத்தம் ஒன்றா இல்லையா? ஒன்றான பாரதம் ஒன்றை காக்கும் இல்லையா?